என்னை பற்றி நான் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டு, மேத்தமெட்டிக்ஸு ஸ்டூடெண்ட்டு. சின்ன வயசுலேயே எங்கள் பாட்டி வந்து கண்ணு தெரியாது, அவங்களுக்கு சரியாக கண்ணு தெரியாது. 1963 62 வாக்கில் அப்போ வியாழக்கிழமை பொன்னியின் இது கல்கி வரும். பொன்னியின் செல்வன் படித்து காமிக்க சொல்லுவாங்க. நான் பிறந்த சின்ன பிள்ளை 7 வயசு வரைக்கும் சென்னையில் தான் வளர்ந்தது. அப்போ சுவாமிமலை தான் குடி வந்தோம் எனக்கு 7 வயசு ஆகும்போது. அந்த ஊர் அட்மாஸ்பியர், கோயில், குளம் எல்லாம் பார்க்கும்போது அந்த பொன்னியின் செல்வன் சின்ன வயசில் படிக்கிற கதை, அந்த நிஜத்தில் பார்க்குற கோயில்களும் அந்த கதையில் வர சம்பவங்கள்லாம் ஒன்றா மனசில் பதிஞ்சிடுச்சு. அந்த இதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும்போது பக்கத்தில் உள்ள பழையாறை நகர் அதெல்லாம் தேடிக்கிட்டு போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம், உந்துதல் ஏற்பட்டுது. வளர வளர என் எண்ணங்களையும் விரிவாகி கல்லணை, கங்கங்கொண்ட சோழபுரம் இதெல்லாம் பார்க்கணுன்னு இதாகி இதில் ஒரு ஈடுபாடு. கல்வெட்டு என்ன சொல்லுது ஒவ்வொரு இதுன்னும் அது சரியான வழிகாட்டுதல் அப்போ யாருமே அந்த காலத்தில் கிடையாது. அதனால் பேப்பரில் வர்றது, லைப்ரரியில் இருக்கிறது, பழைய இதெல்லாம் படிக்கணும், எங்கே சேரணும், எங்கே படிக்கணும், எதை படிக்கணும், எதை எதுவுமே தெரியாது. அப்போ காலேஜெல்லாம் படித்து முடித்து வேலைக்கெல்லாம் சேர்ந்துக்கும்போது அப்போ கலைக்கும் இந்த மாதிரி பேப்பர் வரும். இதெல்லாம் வரும்போது ஆகாமே வர்றது போய் 2-3 வாட்டி பார்த்து பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதுக்கு குடும்ப சூழ்நிலை அது முழுசாக அதில் ஈடுபட தோணல. ஏன்னா எங்கள் அப்பாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்தது. எங்கள் அப்பா இறந்த வருஷம் 2005. அந்த வருஷம்தான் கலைக்கவன் குரூப்பு வலஞ்சொலி கோயில் ஆய்வு பண்ணாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சதுனால இந்த கோயில் ஆய்வு பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கேன், நீங்கள் வாங்கன்னாங்க. அப்போ தான் அதில் ஏற்பட்ட தொடர்பு. அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். நான் நிறைய குடைவரை கோயிலில் அவருடைய ஆய்வில் நிறையா இப்போ புதுக்கோட்டை, மதுரை, பாண்டிய சைடு, மகாபலிபுரம் எல்லாமே போயிருக்கோம். இதில் மறக்க முடியாத இதுனா தஞ்சாவூர் பெரிய கோயில் 3 வாட்டி மேலே ஸ்தூபிக்கு போயிருக்கோம். இந்த கீழே நிழல் உழுவாது, இந்த மேலே ஒரே கல், மேலே ரெட்டை மாட்டு வண்டியே போகும் அப்படிங்கிறதுலாம் கதை. சின்ன வயசுலேயே நான் படித்ததுக்கு எல்லாம் கதைங்கிறது அங்கே மேலே போய் தான் தெரிஞ்சுது எனக்கு. அது 8 கல்லுமே பார்த்து துண்டு கல்லால் 8 கல்லாலுமே உருவானது அந்த கோவில். அது அந்த சூபியில் நிற்கும்போது அங்கே அடிக்கிற காற்றும், அது நம்ம 11 அடி உயரம் அந்த சூபி நிற்கும்போது அங்கே நின்றுட்டு தஞ்சாவூர் மேலே பார்க்குற ஒரு அனுபவம், அதெல்லாம் இந்த மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் தான்.